வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி தானே ஆல்ரெடி சிஎம் கேண்டிடேட்னு அவங்க ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்களா? இப்போ அது உறுதிப்படுத்தப்பட்டது தானே. அதுல எதுவும் சேஞ்ச் வருமா? அப்படிலாம் ஒண்ணும் ப்ரொக்ளைம்லாம் பண்ணல சார் யாரும். அதிமுக தலைமையில் கூட்டணி தான் சொன்னாங்க. எடப்பாடி சிஎம்லாம் யாரும் ப்ரொக்ளைம் பண்ணல. இங்க இருக்கிற நயினார் நாகேந்திரன் தான் அது சொல்லிட்டு இருக்காரு. அவங்க எதுவும் அவர் தொடர்ந்து அது பாஜக சொல்றாரு. பாஜக ஹைகமாண்ட் ஒண்ணும் சொல்லவே இல்லை. நயினார் நாகேந்திரனுக்கு என்ன சார் தெரியுது? வெளியேறியவர்களை மீண்டும் சேர்க்கிற மாதிரி ஐடியாவே கிடையாதுன்னு பேசுறாரு. ஓபிஎஸ் கூப்பிட்டு பாஜக தலைமை பேசிட்டு இருக்கு. அப்ப நயினாருக்கு என்ன தெரியுது? நயினாருக்கு ஏதாவது தெரியுதா அப்போ? டெல்லி ஒரு வேவ்லையும் நயினார் ஒரு வேவ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? நயினார் ஆர்எஸ்எஸ் ஓட கனெக்ட் ஆகாதவர் சார். அந்த கட்சியில ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு பின்னாடி இருக்கு. அதுதான் இந்த வேலையெல்லாம் செய்யும். யாரை சேர்க்கறது, யாரை இணைக்கிறது, யாரை எங்க அனுப்புறது, யாரை அந்த கட்சிக்கு அனுப்புறது, யாரை இந்த கட்சிக்கு அனுப்புறதுன்னு அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க. அவங்க பிளான் பண்றாங்க. குருமூர்த்தி போன்றவர்கள் பிளான் பண்றாங்க. ஓபிஎஸ் கூட்டின்னு போறாங்க. அமித்ஷா சென்னைக்கு வந்தா யாரை பாக்குறாரு? குருமூர்த்தியை பார்த்து தானே 3 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரன் பேசுறாரு 3 மணி நேரம். குருமூர்த்தி தானே பேசிட்டு இருக்காரு. அப்ப யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவங்க சொல்றதை அவங்க செய்வாங்க. அவங்க ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பலப்படுத்துறதுன்னு. அது நயினாருக்கு அது தெரியல. அந்த சைட்ல எடுக்கிறது தெரியல. இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஓபிஎஸ் டெல்லி போறாரு. அப்போ நயினாருக்கு என்ன விஷயம் தெரியுது? அவரை சரியா இன்ஃபார்ம் செங்கோட்டையன் பண்ணல. சேராத இடம் சேர்ந்த செங்கோட்டையன் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் வெளிய போன டிடிவி தினகரனை நான் எதுக்கு திரும்ப கூப்பிடணும்? எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு ஒரு அதிமுகவோட கிளை தலைவர் மாதிரியே அவர் பேசுறாரு. அவரை பாஜக டெல்லி கமாண்ட் என்ன மாதிரி பார்க்கும்? பாஜக டெல்லி கமிட்டி தானே பெருசா எடுத்துக்காது. நாளைக்கு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல தான் நயினார் இருக்காரு. நாளைக்கு ஓபிஎஸ் சேர்க்க போற அதிமுக நயினார் என்ன பண்ணுவாரு? இல்ல பாஜக வேற ஏதாவது பாஜக என்ன முடிவு? அதிமுக பாஜக கூட்டணியில பல முடிவுகளை அமித்ஷா தான் எடுக்க போறாரு. எடுப்பாரு. இவங்க தான் தலைமை, அதிமுக தான் தலைமைன்னா கூட அமித்ஷா தான் பல முடிவுகள் எடுப்பாரு. அதனால அவர் பல ஐடியாக்களை சொல்லுவாரு இவங்க கிட்ட. அது எல்லாமே பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வேலை செய்யறது. அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க தானே வகுக்கிறாங்க. யாரை சேர்க்கறது, யாரை நீக்கிறது, யாரை பிடிக்கிறது, எந்த கட்சியை பிடிக்கலாம், எல்லாமே அவங்க அதானே பண்றாங்க. அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜியில தானே அமித்ஷா ஒர்க் பண்றாரு. அது ஒரு தனி அமைப்பா செயல்பட்டு இருக்குல்ல. அந்த அமைப்பு பாஜகவோட பின்பலமா ஒரு முதுகெலும்பா இருக்குல்ல. அதனால அந்த அமைப்பு என்ன சொல்லுதோ அதுதான் செய்வாங்க ஆக்சுவலா. அதனால நயினாருக்கு ஒன்றும் பெரிய ரோல்லாம் கிடையாது. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவர், அவ்வளவுதான். சில விஷயங்கள் அவர் கருத்தை கேட்பாங்க. மற்றபடி பார்ட்டியோடைய ஸ்ட்ராட்டஜியை டிசைட் பண்றது ஆர்எஸ்எஸ் தான் பெரும்பாலும். அப்ப அண்ணாமலை அப்ப டெல்லி கமாண்டுக்கு இணக்கமா செயல்படுறாருன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல அவர் தனி வேவா செயல்படுறாருன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அவரை பொறுத்த மட்டும் ஹைகமாண்ட்லயே அவர் மேல வருத்தம்லாம் இருக்கு நிறைய. அவரு அந்த கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட்டணி வச்சிருக்கலாம், அதை கெடுத்துட்டாருன்ற ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு இருக்கு. நிர்மலா சீதாராமன் ரொம்ப கோபமா இருக்காங்க. நம்ம கூட்டணியா இருந்திருந்தா ஒரு 5 இடங்கள்ல வின் பண்ணிருக்கலாம் அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அது இல்லாத போயிடுதுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, அண்ணாமலை பத்தி பர்சனலா நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் டெல்லி மேலிடத்துக்கு போயிருக்கு ஆக்சுவலா. அதனால அங்க தமிழ்நாடு பாஜகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் அவர் மேல வச்சிருக்காங்க டெல்லியில. அதனால அவரை ஏதோ பிரைம் மினிஸ்டர் முதுகை தட்டி கொடுத்தாருன்னு உடனே அண்ணாமலை மேலிடத்தோட ஆதரவு பெற்றிருக்காரு நம்ம நினைக்க வேண்டாம். பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் தான் முதுகுல தட்டி கொடுப்பாரு. அவர் யாரை தட்டி கொடுப்பாரு, எப்ப தட்டி கொடுப்பாரு சொல்ல முடியாது. பாயிண்ட் என்னன்னா அண்ணாமலை மேல அமித்ஷா கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் போயிருக்கு. அதான் உண்மை. ஆனா இவர் அண்ணாமலை என்ன பிலிம் என்ன காமிக்கிறாருன்னா, தனக்கு ஏதோ பாஜக மேலிடத்துல பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி காமிக்கிறார். பல கூட்டங்கள்ல தமிழ்நாடு பாஜக போடுற கூட்டங்கள்ல அவர் கலந்துக்கவே மாட்டேன்றாருதான் உண்மை. போன வாரம் கும்பகோணத்துல ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க. அதுலயும் அவர் கலந்துக்கலையா அண்ணாமலை? வரப்போற அமித்ஷா 10ஆம் தேதி வரப்போறாரு. அதுல அப்ப அவர் இருப்பாரா இல்லையான்னு பொறுத்து இருந்தா பார்க்கலாம். வரவேற்கிறது. ஆனா தொண்டர்கள் செல்வாக்கு அண்ணாமலைக்கு தான் பெரிய அளவுல இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த தொண்டர்கள் செல்வாக்கு இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சுட்டே வராங்க பலரும். தொண்டர்கள் செல்வாக்குக்கு என்ன சார் அளவுகோல்? ஒரு கட்சி அப்படின்னா பாஜகன்றது ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் இயக்கம். அது ஒரு கொள்கை அடிப்படையில இயங்குது. அது அந்த கொள்கையை, இந்துத்துவ கொள்கையை அதை ஏற்றுக்கொண்டு அது உள்ள போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, அண்ணாமலை அந்த கட்சியை வளர்க்கறதுல கொஞ்சம் பாடுபட்டார்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவருக்கு அவர் இருந்தபோது அவர் பல பேரை பகைத்து கொண்டு விட்டார். அவருடைய செயல்பாடுகள் மூலமாக அந்த வார் ரூம் அது இதுன்னு வச்சு பல பேரை பகைத்து கொண்டு விட்டார். அதனால அவர் கடுமையான எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்காரு. எடப்பாடி கூட்டணிக்கு வந்த உடனே அவரை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. அதனால அவருக்கு எடப்பாடி மேல அண்ணாமலை கோபமா இருக்கு. எடப்பாடியை எப்படியாவது தோக்கடிக்கணும்ன்ற ஒரு வெறியில அவர் இருக்காரு. இந்த வாட்டி அவர் எலெக்ஷன்ல அவர் தோக்கடிச்சிடணும்ன்ற. அதுவே தினகரனுக்கும் 2 பேருக்கும் ஒரே எய்மா இருக்கு. ஆனா என் பாஜக விட்டு வெளில வரதா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்துல அண்ணாமலை இருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியாம. எடப்பாடியை தோக்கடிக்கணும். பாஜக அணிக்குள்ளேயே இருந்ததுன்னா எடப்பாடியை முதல்வர் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கும். அது நமக்கு தேவைதானான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாருன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம். அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாராங்கிற ஒரு கேள்வி நயினார் நாகேந்திரன் கேட்கிற அளவுக்கு அந்த விஷயம் தொடர்ந்து பேசு பொருளாவே இருக்கு. அதுக்கான எண்ண ஓட்டத்திலயும் அண்ணாமலை தொடர்ந்து இருக்கிறாரா?
அந்த மாதிரி எண்ண ஓட்டம் மக்கள்கிட்ட பாஜக தொண்டர்கள்ட்ட இருக்கிறதுனால தானே நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அவர்கிட்ட எங்க போனாலும் ஏன் இந்த கேள்வியை கேட்கறாங்க? அண்ணாமலைகிட்டே கேட்கறாங்கல்ல. நான் ஆரம்பிக்கும் போது சொல்றேன் தானே சொல்லிட்டு போறாரு நிருபர்கள்ட்ட அவரு. அதனால வந்து அவர் ஏதோ அதிருப்தியில இருக்கார். இல்ல பாஜக தலைமை அவர் மேல அதிருப்தியில இருக்கு. இல்ல தமிழ்நாடு பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை ஓடின்னு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். பொது வெளியில இருக்கிற விஷயம் தான். அதனால அவர் வெளியில போவாரு. எடப்பாடிய தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாரு. எடப்பாடிய முதல்வர் கேண்டிடேட்டா அவர் மனசு ஏற்க மறுக்குது. என் மனசு ஒண்ணு சொல்லுது, என் வாய் ஒண்ணு பேசுதுன்னு அவர் தானே சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அண்ணாமலை தானே சொன்னாரு. என் மனசு ஒண்ணு சொல்லுது, வாய் ஒண்ணு பேசுதுன்னாரு. ஏன்? ஹைகமாண்ட் முடிவு எடுத்துட்டாங்க. நான் அத எதிர்த்துலாம் பேச முடியாது. மனசு ஒண்ணு சொல்லுது, வாய் ஒண்ணு பேசுதுன்னா, எடப்பாடிய முதல்வர் கேண்டிடேட்டா ஏற்க முடியாதுன்னு மனசு சொல்லுது. ஆனா வாய் வந்து அத பேச மாட்டேங்குது. ஏன்னா கட்சி கட்டுப்பாடு இருக்குல்ல. அதுலேருந்து வெளில வந்தா தான் பேச முடியும். எப்ப வெளில வந்து எப்படி பண்றதுன்னு ஒரு யோசனையில இருக்காரு. செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு போனதை விட தவேகாக்கு போனது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவா? ஒரு தேர்ட் பார்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகி எடப்பாடியை வீக் பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா சார். இன்னும் அதிமுகலேருந்து பல பேர இழுத்தாங்கன்னா, எடப்பாடிக்கு பெரிய பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் தினகரன் அங்க போயிட்டாருன்னா வந்து தாவேகா த தினகரன், செங்கோட்டையெல்லாம் அங்க போயிட்டாங்கன்னா, தாவேகா கொஞ்சம் ஓரளவுக்கு சவுத்லயும், டெல்டாலயும் கொஞ்சம் அதிமுக வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுகவ ஸ்பாயில் பண்ணுவாங்க. அந்த ஆதரவு ஓட்டுகள இழுத்துருவாங்க. இப்போ ஒருவேளை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இன்னும் ஏதோ ஒரு சில அதிமுக தலைவர்கள் வந்து விஜய நோக்கி போனா, ஒரு பாதி அதிமுக அப்படிங்கிற ஒரு இமேஜ் அங்க கிடைச்சிருமா? ஆ அது அப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து அதிமுக பலவீனப்பட்டு போறது அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள்ட்ட வரும். அவங்களுக்கு வந்து அதிமுக காரங்களுக்கு திமுகவுக்கு போறதுக்கு பதிலா இப்போ ஒரு கேட் வேற ஒரு கேட் திறந்திருக்கு. விஜய் கட்சிக்கு போலான்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஒரு வாசல் திறந்திருக்குல்ல. அதனால அங்க போனா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அங்க அது அதிமுக ஓட்ட கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிமுகவ பத்தி எதுவுமே பேசாம, நாங்க தான் திமுகவுக்கு போட்டின்னு தாவேகா சொல்றாங்கல்ல, அத செயல்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க? அதிமுகவ பலவீனப்படுத்துறாங்க. செங்கோட்டையன் வந்து அதிமுக விட்டு தவேகாக்கு போயிட்டாரு. அது அதிமுகவை விட திமுக ஆதரவாளர்கள் ஒரு ரொம்ப கடுமையா விமர்சிக்க மாரி தெரியுது. அவங்களுக்கு கொஞ்சம் விஜய கண்டு ஒரு சின்ன பதட்டம் எதுவும் இருக்குதா? விஜய கண்டு அவங்களுக்கு பதட்டம் எப்போ வரும்னா, பாஜக எதிர்ப்ப வந்து விஜய் தீவிரமா கையாண்டா தான் வரும். ஏன்னா திமுக அணியோட வோட் பேங்கே வந்து பெரும்பாலும் பாஜக எதிர்ப்பு வோட் பேங்க் தான். அதனால பாஜகவ கடுமையா எதிர்க்க தான் வந்து திமுக வோட் பேங்க வந்து அவர் எடுக்க முடியும். யாரு விஜய் எடுக்க முடியும். ஆனா பாஜக எதிர்ப்ப தீவிரமா கையாள்ற மாரி தெரியல. அவருக்கு வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போறதுக்கு பதிலா தாவேகாக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவேகா பாஜக எதிர்ப்ப கையில எடுத்தா தான் திமுகவுக்கு போற ஓட்ட பிடிக்க முடியும். அது எடுக்கிற மாரியான வாய்ப்புகளே தெரியல ஆக்சுவலா. அது எடுத்தாருன்னா வரும். எடுக்கலைன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ திமுக எதிர்ப்ப விஜய் அதிகமா பேசுறது வந்து திமுகவுக்கு நல்லது தானே. அதிமுகவுக்கு போற வாக்க விஜய் வாங்கிருவாரு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. அதான் அதான் நான் தான் திமுகவ எதிர்க்கிறதுல நம்பர் 1 இருக்கேன். அப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுன்னு தானே சொன்னாரு அவரு. அ புனித ஆட்சி வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர் குடுத்த ஆட்சி புனித ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி புனித ஆட்சி இல்லன்றாரு. ஏன்னு கேட்டா, அவர் பேர்ல தானே சார் புகார்லாம் குடுத்தாங்க அப்படின்னு சொல்றாருல்ல. புகார் பட்டியல் குடுத்தாங்கல்ல அவர் பேர்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மட்டும் இல்ல நாங்க வந்தா நடவடிக்கை எல்லாம் எடுப்போம்னு சொன்னாங்க. என்னாச்சு ஒண்ணுமே ஆகலையே. அப்ப திமுக, அதிமுக ஒண்ணா தானே இருக்கு. அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. நாளைக்கு தேர்தல் இருக்கத்துல அதிமுக வந்து திமுகவுக்கு நேர் எதிரா திமுக போச்சுன்னா அதிமுக தான் ஓட்டுன்ற அந்த நிலைமைய மாத்துறதுக்கு தாவேகா எல்லா விதமான முயற்சி எடுப்பாங்க. அதுல அதிமுகவ வந்து பலவீனப்படுத்துறது, அதிமுக விமர்சனம் பண்றது போன்ற விஷயங்கள கையில எடுப்பாங்க. செங்கோட்டையன் சொன்ன விஷயங்கள்லாம் கூட கையில எடுப்பாங்கன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா. 2 டேஸ் முன்னாடி ஆதவ அர்ஜுனா தந்தி டிவில ஒரு பேட்டி குடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, திமுகவை எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற டோன்லயே பேசினாரு. அதிமுக கூட கூட்டணி இல்ல அப்படிங்கிறத அவர் உறுதியா சொல்லல. சோ அந்த கூட்டணி டோர அவங்க இன்னும் ஓப்பன்லயே வச்சிருக்காங்களா? இல்ல, இல்ல. அதிமுக பாஜகவோட இருக்கிறதையும் அந்த டோர் திறக்காது. தாவேகா கதவு திறக்காது. அதிமுக பாஜக விட்டு வந்தா தான் அந்த டோர் திறக்கும். தாவேகா டோர் திறக்கும். அதிமுக பாஜக விட்டு வருமா? வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஏன்னா பல பல விதங்கள்ல பாஜகவோட அதோட போக்குக்கு கட்டுப்பட்டு தான் இருக்காரு எடப்பாடி. எக்ஸெப்ட் இந்த ஓபிஎஸ் சேர்க்கறத தவிர மத்த விஷயங்கள்லாம் பாஜக சொல்றது இவர் பெரும்பாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து தாவேகாவ பொறுத்த மட்டும் வந்து அவங்க வந்து அதிமுகவுக்கு மாற்றா நாங்க தான் இருக்கோம்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்கன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா. ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்ட சிலர் என்ன மாரி சொல்றாங்கன்னா, அதிமுக, பாஜக அலைன்ஸ் சரியா ஜெல் ஆகல. செங்கோட்டையன் டிவிகேக்கு போனதுனால டிவிகே பவர்ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன மென்டாலிட்டில இந்த விஷயத்த சொல்றாங்க? எதனால ஏடிஎம்கேவை வீக் பண்ற மாரி அவங்க பேசுறாங்க? அவங்களோட நோக்கம் என்ன? இல்ல, இல்ல. அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது எடப்பாடி மேல உள்ள கோபம் காரணமா எடப்பாடி யாரையும் சேர்க்க மாட்டேன்றார்ல. கட்சிய பலப்படுத்த மாட்டேன்றார்ல எல்லாரையும் சேர்த்து. அந்த கோவத்துல சொல்றது தான்.
செங்கோட்டையன்லாம் வெளில விட்டார்ல, செங்கோட்டையன்லாம் ஒற்றுமைக்கான குரல் கொடுத்தாரு. அவரையே வந்து இவரு மதிக்கவே இல்ல, கட்சியை விட்டு நீக்கிட்டார்ல. அந்த கோவத்துல தான் அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா. ஆர்எஸ்எஸோட நோக்கம் என்னன்னா, எப்படியாவது வந்து அதிமுகவை பலப்படுத்தணும். விலகி போனவங்கள ஒண்ணு சேர்க்கணும். அதான் அவங்களுடைய பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல வந்து எடப்பாடி ஒர்க் பண்ணாத போது அவங்களுக்கு கோவம் வருது. அதனால தான் வந்து இப்ப குருமூர்த்தி போன்றவர்கள் வந்து ஓபிஎஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அமித்ஷாவை சந்திக்க வைக்கிறாங்க. அவர் மூலமா பிரஷர் கொடுக்கணும்னு பாக்குறாங்க. இப்போ எடப்பாடி மேல ஏன் கோவம் இருக்காங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்துற விஷயமா அதிமுகவை முதல்ல பலப்படுத்தணும்ல, அந்த செயலை வந்து செய்ய மாட்டேங்கிறார் எடப்பாடி. அதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் ஆளுங்களுக்குலாம் கோவமா இருக்கு. அவங்க வந்து செங்கோட்டையன் வந்து தாவேக்காக்கு போனோம்னா அது பலமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சரை கிளப்புறாங்க. செங்கோட்டையன் தாவேக்காக்கு போனதுனால அந்த கட்சி பலமாயிட்டான்னா எனக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் தோணலை சார். ஏன்னா செங்கோட்டையன் ஒன்றும் பெரிய மாபெரும் மக்கள் தலைவர்லாம் கிடையாது. அவர் பின்னாடி 5,00,000 பேர் போனாங்கலாம் கிடையாது. அவர் போறது வந்து அதிமுகவுக்கு இழப்பா இருக்கலாம். தாவேக்காவுக்கு வந்து ஒரு ஆதாயமா இருக்கலாம். பல வேலைகள்ல கட்டுமான வேலைகள் போன்ற அடிப்படை கட்டுமான வேலைகள்லாம் அவர் செஞ்சு கொடுக்கலாம். பல விஷயம் இருக்கு. அதனால விஷயம் பாயிண்ட் என்னன்னா வந்து அதிமுக பலப்படுத்தாத இருக்கிற ஒரே காரணத்தினால தான் அதிமுக மேல ஆர்எஸ்எஸ் ஆட்களும் கொஞ்சம் வெறுப்புல இருக்காங்க. அதோட விளைவு தான் வந்து தாவேக்கா வந்து ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்ற ஒரு விஷயம். செங்கோட்டையன் போனதுனாலலாம் தாவேக்கா பெரிய பலமா இல்ல. அது ஏற்கனவே விஜய்க்கு இருக்கிற அவங்க சப்போர்ட்டர்ஸோட ஆதரவோட தான் அது இருக்கு ஆக்சுவலா. கொஞ்சம் திமுக, அதிமுக பிடிக்காத நடுநிலையாளர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கே தவிர மத்தபடி வந்து செங்கோட்டையன் போனதுனால அது பலம் பெற்றதுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் ஒற்றுமைக்கு விரும்பாத எடப்பாடி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பிடிக்கல அவங்களுக்கு. இவர் ஒற்றுமையை ஏற்படுத்தாத இருக்காருன்னு ஒரு குறை அவங்களுக்கு இருக்கு. ஒரு அவரை பத்தின ஒரு எடப்பாடியை பத்தி அவங்களுக்கு ஒரு மனக்குறை இருக்கு. இது மாதிரி இருக்காரு, செயல்படுறாரு, கட்சியை பலப்படுத்த மாட்டேன்றாரு என்ற ஒரு மனக்குறை இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தவேகாவை நோக்கி வருவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அதிருப்தி நிர்வாகிகளை இழுக்கிற அளவுக்கு செங்கோட்டையனுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கா? அவங்க டீமோட ஒரு பவர்ஃபுல்லா இருக்காரா? கண்டிப்பா இருக்கும் சார். அவரும் இத்தனை வருஷ காலம் கட்சியில இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க பல பேர் அறிஞ்சவரா இருப்பாரு. பல பேர் அதிமுகல வந்து எடப்பாடி மேல வந்து பிரச்சனை இதோட இருக்காங்க, வருத்தத்துல இருக்காங்க. குறிப்பா மாவட்ட செயலாளர் யாரும் போமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி கொஞ்சம் இடைநிலை நிர்வாகிகள்லாம் போவாங்க. அவங்கலாம் கடும் வருத்தத்துல இருக்காங்க. பல விஷயங்கள் இருக்கு சார். ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர் அவரு வருத்தப்பட்டு சொல்லியிருக்கார். ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 10,00,000 10 கோடி ரூபாய் கேட்கறாங்க. அதிமுக அத கேட்கறாங்க. நான் எங்கேருந்து சார் போவேன்? நான் எப்படி அந்த தொகுதியில நிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ம். மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எப்படி தேர்தல்ல போட்டி போடுறவங்க எப்படி அந்த கட்சியில இருப்பாங்க? எவ்வளவு கோடி ரூபாய் எப்படி அவங்களால செலவழிக்க முடியும்? கட்சி ஒரு பலமான கூட்டணி அமைக்க முடியாத போது எப்படி அவங்களால செயல்பட முடியும்? அவங்க நம்பிக்கை இல்லாம தானே இருப்பாங்க. இப்ப தொண்டர்கள்லாம் கூட எஸ்ஐஆர்ல சரியா வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? கூட்டணி பலமா இல்ல. வெற்றி பெறுவோமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதுதான் காரணம். வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே எடப்பாடி தான். தன்னுடைய சுயநலம் பார்த்துட்டு கட்சியை ஒன்றுபடுத்தாத இருக்கிற அவ்வளவுதான். கேட்டா அவருக்கு என்ன பலம் இருக்கு, இவருக்கு என்ன பலம் இருக்குன்றார். நான் முதல்லயே சொன்னேன். அந்த பலத்த பார்க்கக்கூடாது. எத அடிப்படையா வச்சு கட்சியில சேர்க்கணும்னு நான் முதல்லயே சொன்னேன். அத அவர் உணர மாட்டேன்றார். சார் ஃபைனல் கொஸ்டின் இப்போ திமுக வந்து கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைச்சு ரொம்ப இன்டாக்டா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து எடப்பாடி வந்து கூட்டணியை வந்து ஒரு விரிவுபடுத்துறதுக்கான எந்த நடவடிக்கையுமே பண்ணாத மாதிரி இருக்கு. ஈவன் வந்து பிஎம்கே டிஎம்டிகேவை கூட கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு எந்த முயற்சியுமே பண்ணாம இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அவங்களுக்கு கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுல? டிஎம்டிகேவோட உதயகுமார் பேசி பார்த்தாரு. அவங்க அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க எனக்கு எம்பி சீட் குடுக்கணும்னு நீங்க ஏமாத்திட்டீங்க. அதனால நாங்க பொறுத்திருந்து யோசிச்சு தான் சொல்லுவோம்னு ஒரு பக்கம் திமுக கதவை தட்டிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க யார் கதையும் தட்டல, எல்லாருமே தோழமை கட்சின்றாங்க. தேமுதிகவை பொறுத்த மட்டும் தெரியும். அவர்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இதுவோ அங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு. அவங்க எங்க போய் சேருவாங்களோ அங்க போய் தான் சேருவாங்க. ஸோ அதனால வந்து பாமகவை பொறுத்த மட்டும் பாமக அன்புமணியை பொறுத்த மட்டும் அவர் பாஜக தரப்பு அங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எப்படி பண்ணுவார் தெரியாது. அவருக்கு திமுக அணியில வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல அவரு தனியாவே நிப்பாருன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆக்சுவலா. அப்ப இந்த வாட்டி அப்ப வட மாவட்டங்களையும் பெரிய அளவுல ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். வட மாவட்டங்கள்ல வந்து ஏற்கனவே வந்து பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் அதிமுகலாம் போன வாட்டியே வின் பண்ணல சார். போன ம். வாட்டியே அதிமுக வந்து பெரிய அளவுல வின் பண்ணல. நம்ப மாட்டீங்க. வடக்கு இருக்கிற 11 மாவட்டங்கள்ல 12 தொகுதியில அதிமுக வின் பண்ணுச்சு. ஒரு தொகுதியில தான் பாமக வின் பண்ணுச்சு. அப்போ 77 தொகுதி இருக்கு சார். வெறும் 13 தொகுதியில தான் சார் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. மீதி எவ்வளவு தொகுதி இருக்கு பாருங்க. அது எல்லாமே திமுக ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அப்ப போன வாட்டியே அரித்மெடிக் சரியா ஒர்க் ஆகல அப்படிதான். ஒர்க் ஆகல. அது இந்த வாட்டியும் ஒர்க் ஆகுமா சார்? போன வாட்டியும் 10.5 குடுத்ததுனால என்னாச்சுன்னா, அது வன்னியர்களுக்கு குடுக்க வேண்டியது அவங்க பின்தங்கி இருக்காங்கன்றது வேற விஷயம். மத்த கம்யூனிட்டி வந்து வேற மாரி அதிமுகவ எதிர்த்து ஓட்டு போடுறாங்கல்ல. அது ஒரு பாயிண்ட். அதனால தெற்கும் அதுதான் விஷயம் ஆக்சுவலா. தெற்குலயும் முக்குளத்தோர் பாதிக்கப்படுறாங்க. 10.5 வன்னியர்களுக்கு குடுத்ததுனால 9.5 வந்து அங்க 100 ஜாதிகள் மேல பங்கிட்டுக் கொள்ள வேண்டியதா இருக்கு. அது அவங்களுக்கு இழப்பை ஏற்படுத்துது ஆக்சுவலா. அதனால அவங்களும்
எடப்பாடி மேல கோவமா இருக்காங்க. அதுவும் முகத்தோர் கோவத்துக்கு அது இன்னொரு காரணம். எடப்பாடி மேல உள்ள கோவத்துக்கு இன்னொரு காரணம். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.